ஹலோ காய்ஸ், பொன்னி சீரியல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இங்க பொண்ணுமே எப்பவும் போல அடுத்த நாள் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக காலங்காத்தால எந்திரிச்சு இந்த பக்கம் பியூட்டி பார்லர் போறதுக்கு முன்னாடி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணிட்டு அந்த நாடக கம்பெனிக்கு வந்துருங்க, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா நாடக கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்ப எப்பவும் போல பொண்ணுமே வெளியில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த வயசான தாத்தாவுமே என்னாச்சுமா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஐயா நேத்து வந்தாங்களா ஐயா, நாடகம் நடிக்கிற ஒருத்தரோட அட்ரஸும் போன் நம்பரும் வேணும்னு சொன்னாலங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த ஐயாவுமே, ஏமா இதுக்கு காலையிலே வரணுமாமா, நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல 10 மணிக்கு தான் ஆபீஸ் ஓபன் ஆகும், காலையில வந்து வேஸ்ட் தான் சொல்லிட்டு, சரி வாங்க உள்ள வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஐயாவும் உள்ள போயிட்டு இங்க ஒவ்வொரு ஃபைலாமே எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா இங்க பொண்ணையுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த போட்டோவை காட்டின உடனே அவங்களுமே ஒவ்வொன்ன தேடி எடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டு, இங்க பாருமா நீங்க போட்டோ காட்டினீங்கல்ல அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இதுதான், இதான் அட்ரஸ், இதான் போன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா டீட்டெயிலுமே பக்காவா இந்த பக்கம் பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. உடனே பொண்ணுமா அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு, இதுக்கு மேல நம்ம இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இவங்களை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா கிளம்பி அந்த அட்ரஸ் டீட்டெயிலுக்கு டைரக்டா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் இந்த பக்கம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீடுமே பூட்டி இருக்கு. இதை பார்த்துட்டு எங்க பொண்ணையுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன இது, இந்த மாதிரி வீடு பூட்டி இருக்கு, நம்ம எப்படி கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்டாங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே, இல்லம்மா நான் பக்கத்துல விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க ஒருத்தட்ட கேட்கறாங்க, இந்த வீடு எங்க பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஏன் தம்பி இது என்னோட வீடு தான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இந்த அட்ரஸ்ல இந்த நாடகம் நடிக்கிறவங்க 2 பேர் குடியிருந்தாங்கல்ல அவங்கள பார்க்கதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களா, நீ வேறப்பா, கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நல்லா தான் இருந்தாங்க, நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல, அர்ஜென்டா எனக்கு அட்வான்ஸ் வேணும், எனக்கு முதல்ல பணத்தை கொடுங்க, நான் நைட்டே காலி பண்றேன்னு சொல்லி நைட்டா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இவன்ட்டே கடன் வாங்கிட்டு ஓடிட்டானுங்க போல இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னு இந்த பக்கம் பொன்னியும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த நாடக கம்பெனிக்காரங்க இங்க இருந்து எஸ் ஆயிட்டாங்களா, இதுக்கு மேல அவங்களை எங்க போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே தானே இருக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பழக்கமானவங்க யாராவது பக்கத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம எங்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இருப்பாங்க, நம்ம விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது பக்கம் அவங்களுமே பக்கத்துல இருக்க ஒவ்வொரு வீடா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பொண்ணுமே, நம்ம கைக்கு வரைக்கும் கிடைச்ச ஒரு ஆதாரம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருந்து காணாம போயிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ரொம்பவே சேட் ஆயிட்டு அந்த நாடக கம்பெனிக்காரங்கள் நடிச்ச போட்டோவையும் எடுத்து பார்த்துட்டே வராங்க. அப்ப வந்துட்டு இருக்க வழியில இங்க பக்கத்துல கீழே ஒரு போட்டோ ஒண்ணு கிடக்குது. என்னடா இது போட்டோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது இது சிவானி பாப்பாவோட போட்டோ அப்படிங்கிறது. இதை பார்த்துட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சிவானி பாப்பாவோட போட்டோ எப்படி இங்க வந்துச்சு, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில பேட்ரிக்கும் குமாரன் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த குழந்தைய கடத்தி எல்லாமே வேஸ்டா போச்சுடா, சொல்ல போனா எனக்கு வண்டி வாடகை, டீசல், அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் பக்கம் செலவாயிருச்சு. இப்ப போய் அந்த தாஸ் கிட்ட கேட்டா, இருடா பணம் இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு சாயந்தரம் வந்தவன் உனக்கு பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட குமாருமே, ஏண்டா அந்த தாசை நம்புறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம்டா, அவன் என்னைக்கிட்ட சொன்னபடி பணத்தை கொடுத்துருக்கான், நான் ஏற்கனவே சொன்னல இவன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணணும்ட்டு, நீ தான் அவசரப்பட்டு பெரிய பேமெண்ட்ரா பல்கா தருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன, கடைசியில போ ஜஸ்ட் மிஸ், ஆனா போலீஸ் மாட்டாம போனோம், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமாரும் இங்க பேட்ரிக் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இங்க பொண்ணுமே டீ கடை பக்கத்துல வந்து நிக்கிறப்போ இந்த மாதிரி தாசை பத்தி பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாமே இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதே நேரத்துல இங்க குமாருமே பேட்ரிக் கிட்ட, ஆமாண்டா எதுக்காக இந்த குழந்தைய இந்த மாதிரி தாஸ் கடத்த சொன்னா, என்ன பிரச்சனை, ஏதோ பிளாக்மெயில் இஷ்யூன்னு சொன்னா, பட் ஆனா எதுக்காக பிளாக்மெயிலுக்கு குழந்தைய கடத்தணும், அது மட்டும் இல்லாம குழந்தைய கடத்தியாச்சு ஓகே அது வேற மேட்ரு, ஆனா அந்த குடும்பத்துக்கிட்ட ஏன் இவன் பணம் கேட்காம இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பேட்ரிக்கும், இங்க பாடுறா அவன் வேற ஒரு பிளான் வச்சிருக்கான், சொல்ல போனா அவனோட ஒய்ஃப் இருக்குல்ல, அதான் அந்த ஸ்வேதா, அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அந்த நாடக கம்பெனிக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பாடுற சான்ஸ் கேட்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜெயலட்சுமி ஸ்டுடியோ தெரியுமா, இந்த மாதிரி பாட்டு பாட சான்ஸ் எல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்டுடியோல தான் அந்த பொண்ணு போய் சான்ஸ் கேட்டிருக்கு. ஆனா அந்த ஸ்டுடியோல அந்த ஜெயலட்சுமியோட மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு, அவன் பேர் என்னன்னு தெரியல கிளியரா, ஆனா அவன் தான் இந்த பொண்ணு கிட்ட பாட சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஏமாத்தி ஏதோ பண்ணிருப்பான் போல இருக்கு. ஆனா இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது, இவங்க இதே தான் தொழில வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தான் ஏமாந்துட்டான், இந்த மாதிரி அந்த பொண்ணு ஏமாத்து நினைச்சிட்டு இவன் ஏமாந்துட்டான். ஆனா அவங்க நல்லா கரெக்டா ஆதாரத்தோட பிடிச்சு வச்சு ஏதோ அவனை பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கேட்டிருக்காங்க. அவனும் ஓரளவுக்கு கொடுத்துருக்கான் போல இருக்கு, ஒரு லிமிட்டுக்கு மேல தர முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பயங்கரமா
சத்தம் போட்டு மிரட்டி விட்டான் தாஸுக்கு தான் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் ஈகோவை டச் பண்ணிட்டா அவ்வளவுதான், அவன் அப்படியே பயங்கரமா கொதிச்சு போயிருவான். அதே நேரத்துல மத்தவங்க கிட்ட பயங்கரமா வந்து பிரச்சனையும் பண்ணி விட்டுருவான். இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் அந்த ஜெயலட்சுமி மருமகிட்ட பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாம நம்ம கடத்தின குழந்தை அவனோட குழந்தை தான் போல இருக்கு. அதனாலதான் அவன் குழந்தைய கடத்தி வச்சு டீல் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அவங்க பதவி போய் தேட ஆரம்பிக்கும் போதுதான் பணம் கேட்கணும்ன்ற மாதிரி அவன் பிளான் வச்சிருந்தான். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நம்ம பண்ண ஒரு சின்ன தில்லு முள்ளுல இந்த குழந்தை மறுபடியும் அவங்க கேட்க போயிடுச்சு. இல்ல அந்த குழந்தைய மட்டும் நம்ம கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்க, பல்க்கு பேமெண்ட் வந்திருக்கும். தாசு போட்டு நம்மளை கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கத்துல இருக்க குமாருமே, போயாயோ நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, ஏதோ கதை ஓட்டுக்கிட்டு இருக்க, ஏன் பிளாக்மெயில் பண்றதா டைரக்டா பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலாம்ல, குழந்தைய கடத்தினா இது வேற மாதிரி கேஸா போயிரும்ல, அதே நேரம் சிக்கனா நம்ம எல்லாரும் சதஞ்சு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இவங்க தான் அந்த திருடுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இங்க பொண்ணுமே வேகமா போய் அவங்கள கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள விசாரிக்க போயிருக்க அவங்களையும் போய் கூட்டிட்டு வராங்க. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த டீ கடையில் என்ன பேட்ரிக்கும் குமாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு பொண்ணையுமே, இல்ல இந்த மாதிரி நம்ம சிவானி பாப்பாவை கடத்தினாங்கல்ல, அவங்க 2 பேரும் இங்க இருந்தா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன காரணம் அப்படிங்கறத பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம தாஸ் யாரு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மளிகை கடையில இந்த பக்கம் விசாரிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் இங்க இருந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அடிக்கடி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா, எப்பமாவது வருவானுங்க, சொல்ல போனா ரவுடி பசங்க பாவனுங்க, தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பானுங்க, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சரக்க போட்டுட்டு ராவடி பண்றதா வேலையை பாரு, 2 வாரத்துக்கு ஒட்டே வருவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அடுத்த டைம் அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த கடைக்காரருமே, நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இதை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பணம் தரேன், இந்த மாதிரி அவங்களை நான் மீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே பேசி முடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கடைக்காரருமே இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்க பொண்ணியுமே வீட்டுக்கு போகும்போது சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே, இங்க பாருங்க பொண்ணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்றபடி அப்ப கண்டிப்பா அங்க மியூசிக் ஸ்டுடியோல இருக்கிற ரெக்கார்டை எடுத்துட்டா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்வேதான்ற பொண்ணு தானே வாய்ப்பு கேட்டு வந்திருக்கா, அப்ப அவளோட பேரை வச்சு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நீங்க நேர்ல வேற பாத்துருக்கீங்க, அப்ப அங்கே ஆல்ரெடி போட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், அதை நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போன் நம்பர் அட்ரஸ் வாங்கி அங்க போய் செக் பண்ணாங்கன்னா இவங்க எதுக்காக சிவானி பாப்பாவை கடத்தினாங்க, அது மட்டும் இல்லாம உங்க கடத்தினதுக்கு ஒரு சரியான தண்டனையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பொண்ணையுமே யோசிச்சுக்கிட்டு எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பொண்ணு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறத பார்த்த சக்தியுமே, என்னாச்சு பொண்ணு, என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஏதாவது விஷயம் மாதிரிதான் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே எப்பவும் போலயே, இல்ல உங்ககிட்ட எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போக ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல எங்க சக்தியுமே, இங்க பாரு பொண்ணி, என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுவேன், நீ வந்து இதுக்காகன்னு கிடையாது, ஏதாவது சிவானி பாப்பா விஷயமா இருந்தாலும் சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணுமே, சிவானி பாப்பா விஷயம் தான், எனக்கு வந்து ஸ்வேதான்ற நேம்ல இந்த மாதிரி நம்மளோட மியூசிக் ஸ்டுடியோல யாராவது சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுங்க, அதே நேரம் அப்படி ஸ்வேதான் இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில என்னோட போனுக்கு அனுப்பிச்சு விடுங்க, அந்த போட்டோவை பார்த்துட்டு யார் இந்த ஸ்வேதா நான் கண்டுபிடிக்க சொல்றேன், அவங்கள வச்சாதான் நம்ம தாசை பிடிக்க முடியும். உண்மையை சொல்ல போனா அந்த ஸ்வேதான்னு சொல்றான்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் தாஸ், அந்த தாஸ் தான் இங்க சுந்தர் கிட்ட பணம் போடுங்கிறதுக்காக நம்மளோட குழந்தைய கடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்திக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன சொல்ற பொண்ணி, அப்படியா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா இதை பார்த்த பொண்ணியுமே, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம ஷாக் ஆயிட்டு இருக்காதீங்க, முதல்ல அதை கண்டுபிடிங்க, அப்பதான் சிவானி பாப்பாவை கடத்தினது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி எங்க பொண்ணுமே பக்காவான ஒரு ரோட்டை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சக்தியுமே எங்க மியூசிக் ஸ்டுடியோ போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ட்டுமே, இங்க பாருங்க நம்ம ஸ்டுடியோக்கு சான்ஸ் கேட்டு வருவாங்கல்ல, அவங்களோட போன் நம்பர் போட்டோ எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அந்த டைரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவருமே, இருக்குப்பா ஒரு 3 டைரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியுமே எடுத்து இந்த பக்கம் சக்தி கீழே கொடுக்குறாங்க. அப்ப சக்தியுமே அதுல ஸ்வேதான்ற நேம் இருக்கா அப்படிங்கறத தேடி பாக்குறாங்க. அதுல தேடி பார்த்தோன்னு தெரியுது ஸ்வேதான்னு ஒரு நேம் இருக்கு. அவங்களுமே சரி இந்த போட்டோ எடுத்து இந்த பக்கம் இந்த ஸ்வேதாவான்னு அனுப்புறாங்க. இதை பார்த்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு, இவங்க தான் அந்த ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே இந்த பக்கம் ஒரு போன் நம்பரும் இருக்கு, அதையும் நோட் பண்ணிட்டு இந்த பக்கம் சக்தியுமே டேரக்டா பொண்ணியை பார்க்க வராங்க. வந்துட்டு இங்க பொண்ணியோட குடிசையில அவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பொண்ணிய இங்க ஸ்வேதாக்கு கால் பண்ண சொல்றாங்க. அப்போ பொண்ணியுமே ஸ்வேதாக்கு கால் பண்ணி, நீங்க தானே ஸ்வேதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஸ்வேதாவும், ஆமா நான் தான் ஸ்வேதா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, நான் தான் இந்த மாதிரி வந்து சுந்தர் வீட்டுல இருந்து பேசுறேன், சொல்லப்போனா நான் ஜெயலட்சுமியோட மருமக, என் பேர் பொன்னி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பொன்னியோட பேரை கேட்ட உடனே இங்க தாசுக்கும் தூக்கி வாரி போடுது, அதே நேரத்துல ஸ்வேதாக்கும் தூக்கி வாரி போடுது. அவங்களுமே டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க இவங்க தான் காலை கட் பண்றாங்க, அப்ப கண்டிப்பா இவங்க தான் குழந்தைய கடத்திருக்கணும், இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்றாங்க. சக்தியுமே, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன், அவங்க அட்ரஸ் டீட்டெயில் என்கிட்ட இருக்கு, நான் போய் நேர்ல புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாசு தேடி டேரக்டர் சக்தியுமே போயிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க தாசுமே இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து போனை நினைச்சு பயங்கரமா மிரள ஆரம்பிக்கிறாரு. ஐயோ போச்சு, சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த சுந்தர் வீட்டுல இருக்கிற ஆளுங்க தான்
தான் நம்மள வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கையில மட்டும் நம்ம சிக்கணும், நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசிமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு.